ஹலோ வணக்கம். ஒரு மனிதன் தீபத்தை வணங்கினானாம், ரைட்டா? ஆனால் அதுவே அந்த தீக்குச்சியை ஒரு முனிவர் வணங்கினாராம். அப்போது ஏன் தீக்குச்சியை நீங்கள் வணங்குறீங்கன்னதுக்கு அந்த முனிவர் சொன்னாராம், எரியறதை விட அதை ஏற்றுனது தான் உயர்ந்தது அப்படின்னாராம். ஏன்னா தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் அதை ஏற்றி வைத்த அந்த தீக்குச்சி தான் உண்மையில் உயர்ந்ததுன்னாராம். அதே மாதிரி இதை நம்ம திங்க் பண்ணோன்னா, ஒன்று நம்ம வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயரத்தில் நம்ம உயர்ந்திருக்கோன்னா நம்ம பின்னாலே ஏதோ ஒரு ஆசிரியரோ இல்லை ஒரு குருவோ இருக்காருன்னு அர்த்தம். அவங்க தான் நம்மளை இந்த ஸ்டேஜுக்கு ஏற்றி விட்டுருக்காங்க. நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது, ரைட்டா? நம்ம வாழ்க்கையில் யார் நம்ம மேல் வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள எப்போவுமே நன்றி மறக்காமல் இருக்கணும். ஓகேவா? ஹலோ வணக்கம். ஒரு மனிதன் தீபத்தை வணங்கினானாம், ரைட்டா? ஆனால்